மக்களை அறிந்து கொள்ளுங்கள், நான் நிச்சயமாக என்னுடைய மரணத்துக்கு பின்னால், எனக்கு பின்னால் நீங்கள் எல்லோரும் இணை வைப்பாளராக மாறிவிடுவதை நான் பயப்படுவதே கிடையாது. கபராளிகளே, அடக்கம் செய்யப்பட்டவர்களே, நிச்சயமாக நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்கள். எதை பார்க்கிலும் உலகத்திலே வாழ்பவர்களை விடவும் நீங்கள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக நானும் உங்களோடு வந்து சேர இருக்கிறேன். லா தத்தகித் கபரி வஸனன் யுஅபத். என்னுடைய அடக்க ஸ்தலத்தை, என்னுடைய கபரை நான் மரணித்து விட்டால் அந்த கபரை வணங்கக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكمه تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. صدق الله العلي العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إن للموت سكرات، إن للموت سكرات، إن للموت سكرات، أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு கண்ணியமான, ஒரு சங்கையான ஒரு மாதத்தை அல்லாஹ் எமக்கு தந்தார். அந்த மாதத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அதிகமான விடயங்களை, இந்த ஆரம்ப நாட்களில் அதிகமான விடயங்களை தெளிவாக உலமாக்களின் மூலமாக அந்த கண்ணியங்களை பார்த்திருப்போம். அந்த கண்ணியமான மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம். இந்த மாதம் எம்பை வந்து அடைந்தது. இந்த மாதத்தினுடைய சிறப்பை சொல்லிதான் தெரிய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. வருடாந்தம் வருகின்ற இந்த மாதத்தினுடைய சிறப்புகளையும் அல்ஹம்துலில்லாஹ் எத்துணையோ ஜும்ஆக்கள்லையும் கேட்டிருப்போம். எப்படி எப்படி கேட்க முடியுமோ அப்படியெல்லாம் இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை கேட்டு, இந்த மாதத்தில் நடைபெற்ற பல அதிசயங்களை, இந்த மாதத்தினுடைய மிக பிரதானமான உலகத்தினுடைய அதிசயம் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உதிப்பு. ஏராளமான இந்த விடயங்களை நாட்களுக்கு முன்னால் பிறப்பில் இருந்து வாழ்க்கையினுடைய வரலாறு, எப்படி அவர்களுடைய அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு விடயங்களை பற்றியும் தெளிவாக ஏதோ சுருக்கமான முறையிலாவது விடயங்களை பார்த்திருப்பீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாள் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய உங்களுடைய மஸ்ஜிதில் நடைபெறக்கூடிய இந்த தொடர் பயானினுடைய இறுதி என்று முடிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவை வார்த்தையால் அளந்தோ வார்த்தையால் சொல்லியோ விட முடியாது. ஆழமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய பேச்சும்
சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஆழமானது தெரியுமா? ஜவாமிஉல் கலிம், இரத்தன சுருக்கமான வார்த்தை. சாதாரண ஒரு வார்த்தையாக இருக்கும், ஆனாலும் அந்த வார்த்தைக்குள்ளால் பல விளக்கங்களை பொதிந்திருக்கக்கூடிய வார்த்தையும் வாழ்க்கையும் தான் எம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, அருமையானவர்களே, எனவே இன்றைய நாளினுடைய தலைப்பு, தலையங்கம், நேற்று ஹஜ்ஜத்துல் விதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த ஆரம்பமும் கடைசியுமான பிரியாவிடை, அந்த ஹஜ்ஜின் பொழுது நடைபெற்ற விடயங்கள், உபதேசங்கள் என்ற தலையங்கத்தில் பல விடயங்களை முதாக்கரா செய்திருப்பீர்கள். இன்றைய நாள் எம்முயிரிலும் மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதி, இறுதி நாட்கள் எப்படி இருந்தது? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ஒரு விடயத்தை கொடுப்பதற்கு முன்னால் பல அறிகுறிகளை அல்லாஹ் காட்டுவதை போன்று, மலையை இறக்குவதற்கு முன்னால் அந்த மலைக்கு தேவையான அறிகுறிகளை உலகம் எவ்வாறு அறிந்து கொள்கிறதோ, அல்லாஹ்வும் எப்படி காட்டுகின்றானோ, இதே போன்று அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான உலகத்தினுடைய ஒரு மனிதர், உலகத்தினுடைய அல்லாஹ்வினுடைய படைப்புகளிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான படைப்பு எம் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னவர்களினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் எதற்காக வேண்டி உலகத்திற்கு அனுப்பினானோ, அந்த வாழ்க்கையினுடைய இறுதி பக்கம், இறுதி கட்டம், அனுப்பிய நோக்கம் முடிவடைந்து விட்டது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கும் பல அத்தாட்சிகளை, பல அடையாளங்களை அல்லாஹ் காண்பித்தான். வரலாறு பேசுகிறது. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு கடைசி பகுதி, இந்த உலகத்தில் இருந்து எம்முயிரிலும் மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்களினுடைய அடையாளங்களை அல்லாஹ் வெளிப்படுத்த ஆரம்பித்தான். அதில் முதலாவது அடையாளங்களில் ஒன்றுதான், வளமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய ரமதானுடைய மாதங்களில் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். ஆனால் வளமையினுடைய வருடங்களுக்கு மாற்றமாக ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்க ஆரம்பித்தார்கள். வளமையாக ஒரு முறை குர்ஆனை ஓதி காட்டுகின்ற ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 முறை குர்ஆனை ஓதி காண்பிக்க ஆரம்பித்தார்கள். இது வளமைக்கு மாற்றமான விடயங்கள் நடைபெறும் பொழுது மக்களுக்கு அல்லாஹ் அடையாளங்களை வெளிப்படுத்துகிறான். சிலர்கள் விளங்கிக் கொண்டார்கள். காலமும் கடக்குகிறது. ஹஜ்ஜினுடைய மாதம் வந்தது, துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம் வந்தது. துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜினுடைய மாதத்தில் எப்படி மக்களோடு நடந்து கொண்டார்கள் என்றால், மிம்பரில் உரையாடுவதற்காக வேண்டி ஜமரத்துல் அகபாவை வந்து அடையும் பொழுது மக்களை அழைத்தார்கள். அழைத்து மக்களிடத்திலே சொன்னார்கள், என்னுடைய அருமை சஹாக்களே, என்னுடைய அருமை தோழர்களே, என்னிடத்திலே இருந்து இந்த ஹஜ்ஜினுடைய கிரகைகளை அழகாக படித்துக் கொள்ளுங்கள், அழகாக பார்த்து கொள்ளுங்கள், கடைபிடித்துக் கொள்ளுங்கள், இதனுடைய வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளுங்கள். லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, சில நேரம் அடுத்த வருடம் நான் உங்களை சந்திக்க முடியாமல் போகலாம். லா அஹஜ்ஜு பஅத ஆமி ஹாதா, இந்த வருடத்துக்கு பின்னால் வரக்கூடிய வருடம் எனக்கு ஹஜ் செய்ய முடியாமல் போகலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்தில் உங்களுக்கு முன்னால் எனக்கு வந்து சந்திக்க முடியாமல் போகலாம். எனவே இந்த வருடம்
என்னிடத்தில் இருந்து ஹஜ்ஜினுடைய கடமைகளை அழகாக படித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்ல விளங்கி கொண்டார்கள். இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய பிரியாவிடையுடைய வார்த்தை போன்று இருக்கிறதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு விருந்து விடுவார்கள் போன்று இருக்கிறதே என்று மக்கள் விளங்கி கொண்டார்கள். ஸுல்ஹிஜ்ஜா மாதம் பிறை 12 வருகிறது. பிறை 12 அல்லாஹ் குர்ஆனினுடைய வசனத்தை இறக்கி வைக்குகிறான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வினுடைய உதவி, அல்லாஹ்வினுடைய வெற்றி வந்துவிட்டது, திடீராக வந்துவிட்டது. வரஐத்தன் நாஸ் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, நபியே நாயகமே, மக்களை நீங்கள் காண்பீர்கள் இந்த தீனின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் விரைந்து விரைந்து கூட்டம் கூட்டமாக வருகின்றதை பார்ப்பீர்கள். இப்படி நீங்க கண்டால் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், நபியே நாயகமே, நபியே நாயகமே, அல்லாஹ்வுக்கு புகழ்ந்து இஸ்திக்ஃபார் செய்து விடுங்கள் என்று அல்லாஹ்வினுடைய அந்த அன்பு கட்டளை வருகிறது. இந்த கட்டளை, இந்த குர்ஆனினுடைய வசனம் இறங்குகின்ற பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பித்தார்கள். ஏன் அழுகிறார்கள்? வெற்றியை குர்ஆன் பேசுகிறது. மக்கள் ஜோடி ஜோடியாக, கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தின் பக்கம் வர இருக்கிறார்கள். இதை இஸ்லாம் சொல்லுகிறது, குர்ஆன் சொல்லுகிறது. எனவே ஏன் இந்த மனிதன், இந்த வயோதிபர் அழுகிறார் என்று மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனாலும் அந்த நேரத்தில் அல்லாஹ் விளக்கத்தை கொடுத்தான். இது வல்ல விடயம். ஒரு மனிதனுடைய பணி, ஒரு மனிதனுடைய தொழில், ஒரு மனிதனுடைய சேவை முடிவடைந்து விட்டால் அல்லாஹ்வை புகழ்ந்து இஸ்திக்ஃபார் செய்த அமலுக்காக வேண்டி செய்வது ஒரு அடிப்படையான, ஒரு சுன்னத்தான அமலாக இருக்கிறது. எனவே இந்த அமலை குர்ஆன் தெளிவாக இல்லை என்றாலும் சூசகமாக விளங்கப்படுத்தி விட்டது. இதை பார்த்த ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள். கண்ணியமானவர்களே, ஸுல்ஹிஜ்ஜா மாதமும் கடக்குகிறது. இந்த அடையாளங்களில் மிக பிரதானமான ஒரு அடையாளம்தான். இதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை இஸ்லாத்தினுடைய இந்த பணியை எத்தி வைப்பதற்காக வேண்டி சில நாடுகளுக்கு, சில ஊர்களுக்கு அனுப்பினார்கள். அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு சஹாபி தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளுநராக அனுப்ப இருக்கிறார்கள். அவர்களை சில முக்கியமான விடயங்களை, இந்த நாட்டில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இஸ்லாத்தை எத்தி வைக்க வேண்டும் என்ற பல விடயங்களை சொல்லிவிட்டு கடைசியில் முஆதை ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், முஆதே, சில நேரம் நீர் அந்த யமனில் இருந்து உங்களுடைய பணியை முடித்து விட்டு வரும் பொழுது சில நேரம் நீங்கள் என்னுடைய மஸ்ஜிதுக்கும் லஅல்லக அன் தமுர்ர பைன மஸ்ஜிதி வ கப்ரி ஹாதா, சில நேரம் இந்த மஸ்ஜிதுக்கும் இந்த கபருக்கும் மத்தியில் தான் நீங்கள் வரக்கூடும் என்று சொன்னார்கள். இதை கேட்ட முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பித்து விட்டார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமா? ஒரு தடவை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி உஹிப்புக யா முஆதே, அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் உங்களை விரும்புகிறேன் முஆதே என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை கேட்டு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பித்தார்கள். தெரியும், இதற்கு பின்னால என் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்கு பார்க்க முடியாது என்று தெரியும். ஆனாலும் அல்லாஹ்வினுடைய கட்டளை, இஸ்லாத்தை எத்தி வைக்க வேண்டும் என்ற பணி, இதற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். சென்றார்கள் அல்லாஹ்வினுடைய தீனுக்காக வேண்டி. இப்படி உலகத்தினுடைய அடையாளங்களை அல்லாஹ் காட்டிக்கொண்டே இருந்தான். அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் இருந்து பிரிய போகிறார்கள்.
அப்படியே காலம் கடக்குகிறது. அடுத்த வருடம் பிறக்குகிறது. ஹிஜ்ரி 11. முஹர்ரம் மாதமும் கழிகிறது. முஹர்ரம் மாதத்துக்கு பின்னால் பிறக்குகின்ற சஃபரினுடைய மாதம் வருகை தருகிறது. சஃபரினுடைய மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுக்கு செல்லுகிறார்கள். உஹதிலே ஷஹீதாக்கப்பட்ட அந்த ஷுஹதாக்களை பார்த்து ஷுஹதாக்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். அந்த ஷுஹதாக்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அந்த ஷுஹதாக்களை பார்த்து பாவ மன்னிப்பு தேடியதற்கு பின்னால் வருகிறார்கள், மிம்பரிலே ஏறுகிறார்கள். மிம்பரிலே ஏறி மக்களை அழைக்கிறார்கள். மக்களே, விரைந்து வாருங்கள், விரைந்து வாருங்கள், நான் உங்களோடு பேச வேண்டும், உபதேசிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, சொன்னார்கள், மக்களே, இன்னி, நிச்சயமாக நான், ஃபரத்துன், நிச்சயமாக நான் உங்களை விட்டு முன் செல்லக்கூடியவன், நிச்சயமாக நான் என்னுடைய ஹவுதை, என்னுடைய ஹவுதுல் கௌதரை நான் கண்ணால் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் சாட்சியாளர்களாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு, மக்களே, என்னிடத்திலே உலகத்தினுடைய எல்லா பொக்கிஷங்களினுடைய திறவுகளும் சாவிகளும் கொடுக்கப்பட்டது, நான் மறுத்துவிட்டேன். மக்களை அறிந்து கொள்ளுங்கள், நான் நிச்சயமாக என்னுடைய மரணத்துக்கு பின்னால், எனக்கு பின்னால் நீங்கள் எல்லோரும் இணை வைப்பாளராக மாறிவிடுவதை நான் பயப்படுவதே கிடையாது. நான் அதுல பயப்படுறது இல்லை. ஆனால் நான் பயப்படுகிறேன் ஒரே ஒரு விடயத்தில். நான் பயப்படுகிறேன் ஒரே ஒரு விடயத்தில். உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய தேவைகள், உலகத்தினுடைய விடயங்கள் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டு அந்த உலகத்துக்காக வேண்டி ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் துன்புறுத்தல்களுக்கு உண்டாகி, ஒருவருக்கு ஒருவர் பகமை கொண்டு, ஒருவருக்கு ஒருவர் விரோதம் கொண்டு, ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொள்வதை, சண்டையிட்டுக் கொள்வதை, பிரிவு கொள்வதை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். எங்கே இருக்குது கண்ணியமானவர்களே? இணை வைப்பதை பயப்படல, ஷிர்க் பயப்படல. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிட்டு போயிட்டாங்க. பயப்படுறது எது தெரியுமா? உலகத்தினுடைய விடயங்களுக்காக வேண்டி சர்வசாதாரணமான அற்பமான இந்த விடயங்களுக்காக வேண்டி ஒருவருக்கொருவர் கருத்து வேற்றுமைகள் கொண்டு, பிடிவாதங்களோடு, வேற்றுமையோடு, நட்புத்தன்மையை விட்டுவிட்டு, குடும்ப உறவுகளை விட்டுவிட்டு, மனித நேயத்தை புதைத்து விட்டு வாழுவதை பயந்தார்கள். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே 3 விடயங்களை கேட்டார்கள், 3 பிரார்த்தனைகளை கேட்டார்கள். யா அல்லாஹ், எனக்கு நீ 3 விஷயத்தை தரணும் சொன்னாங்க. 3 விடயங்களை, 3 விடயங்களில் 2ஐ அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், 1ஐ அல்லாஹ் மறுத்து விட்டான். முதலாவது கேட்டார்கள், யா அல்லாஹ், ஏண்ட உம்மத்தை எந்த விரோதிகளும் தொடராக முழுமையாக விரோதத்தால் என்னுடைய சமுதாயத்தை அழித்து விடக்கூடாது, மிகைத்து விடக்கூடாது. அல்லாஹ் கபூல் செய்தான். என்னுடைய உம்மத், என்னுடைய சமுதாயம் ஒரே தடவையில், ஒரே வருடத்தில் பசியால், ஒரே வருடத்தில் நோயால் என்னுடைய உம்மத் அழிக்கப்படக்கூடாது. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். 3வது கேட்டார்கள், யா அல்லாஹ், ஏண்ட உம்மத், ஏண்ட உம்மத்தினர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக சண்டையிட்டு, பகைமையோடு ஒருவருக்கு ஒருவர் போட்டியிட்டு அழிவதை விட்டும் பாதுகாத்து விடு என்று கேட்டார்கள். அது மறுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, எங்கே இருக்கிறது இஸ்லாம்? இலேசான விடயம் என்று நாங்கள் நினைக்கிறோம். இஸ்லாம் அதைதான் பயங்கரமான பாவமாக காட்டி தந்திருக்கிறது. லேசான விடயம் அல்ல. இந்த தலையங்கம் தனியொரு தலையங்கம், பேச வேண்டிய ஒரு தலையங்கம், அந்த தலையங்கம் இல்லை. நியமானவர்களை கயாமத்தில் விளங்கும், கயாமத்துடைய ஆள்ல விளங்கும். கொழுகப்பட்டிருக்கும் சில அமல்கள், அந்த அமல்களினுடைய கூலிகள் கொடுக்கப்பட மாட்டாது. எது வரைக்கும் என்றால், உலகத்துல நாங்க அடுத்தவங்களோட நடந்த முறைகளினுடைய தீர்ப்புகள் தீர்ப்பளிக்கும் வரும் வரைக்கும்
கயாமத்துடைய நாளையில் அந்த அமல்கள் கொழுவிப்பட்டிருக்கும். அங்கதான் வீடு பார்த்து கொள்ளு. பயங்கரமான அமல், கண்ணியமானவர்களே, பயங்கரமான செய்திகள். எனவே மிக பேணுதலாக இருக்கணும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயங்களை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். தலையங்கத்துக்கு வருகிறேன், சுருக்கமான நேரம். சஃபரினுடைய மாதம் நடுப்பகுதியை அடைகிறார்கள். பக்கீயுல் கர்கத்துக்கு செல்கிறார்கள். பக்கீயுல் கர்கத்துக்கு சென்று அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக வேண்டிய துஆ பிரார்த்தனை செய்கிறார்கள், இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். அவர்களை பார்த்து சில முக்கியமான விடயங்களை சொன்னார்கள். கபராளிகளே, அடக்கம் செய்யப்பட்டவர்களே, நிச்சயமாக நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்கள். எதை பார்க்கிலும் உலகத்திலே வாழ்பவர்களை விடவும் நீங்கள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக நானும் உங்களோடு வந்து சேர இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். பின்னால் ஒரு காலம் வரும், இருள்களை போன்று, இரவில் இருள் நிறைந்த இருளை போன்று சில காலம் வரும். அந்த காலத்தினுடைய பயங்கரம் எப்படி இருக்கும் என்றால், ஒன்றுக்கு பின்னால் ஒன்று சோதனைகளும் பிரச்சனைகளும் தொடங்கி விழுந்து கொண்டே இருக்கும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், முன்னால் இருந்த காலத்தை விட பயங்கரமான காலம்தான் அடிக்கு அடிக்காக வரக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். முன்னால் இருக்குகின்ற காலம் இதைவிட பயங்கரமான காலம்தான் பின்னே வர இருக்கிறது என்ற உண்மையை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, சுருக்கமாக சொல்கிறேன், குறுகிய நேரம், காலம் செல்லுகிறது. சஃபரினுடைய மாதம் பிறை 28 அல்லது 29 அடைகிறார்கள். சஃபரினுடைய மாதம் கடைசி கிழமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பகீயுல் கர்கதுக்கு ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக வேண்டி சென்றவர்கள். அடக்கம் செய்துவிட்டு அந்த ஜனாசாவில் இருந்து திரும்பி வரும் பொழுது ஒரு தலைவலி ஏற்படுகிறது, ஒரு மயக்கம் ஏற்படுகிறது. இதுதான் எம்மையருளும் மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த முதற்கட்டமான நோயினுடைய ஆரம்பம். அன்பிற்குரியவர்களே, அருமையானவர்களே, தலைவலி, தலை மயக்கம் ஏற்படுகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டினுடைய கதவை தட்டுகிறார்கள். கதவு திறக்கப்படுகிறது. கதவு திறந்தவுடனே சொன்னார்கள், ஆயிஷாவே, தலைவலியாக இருக்கிறது, தலை சுத்தாக இருக்கிறது. இதை கேட்ட அன்னை அவர்களும், எனக்கும் தலைவலியாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ், எனக்கும் தலை சுத்தாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ். வருத்தம் தாங்க முடியல. கிட்ட இருப்பவர்கள் அந்த சூட்டினுடைய உணர்வை கண்டார்கள், சூட்டினுடைய உடம்பினுடைய அந்த உஷ்ணத்தை கண்டார்கள். அறிவிப்புகள் வருகிறது. அந்த நிலைமையிலும் கதவு தட்ட அன்னை அவர்கள் இப்படி சொல்ல, அந்த நேரத்தில் அந்த அன்னை அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, இதே தலைவலியில் நீங்கள் மரணித்து விட்டால் உங்களை குளிப்பாட்டி உங்களை கஃன் செய்து உங்களுக்கு நானே தொழுவிப்பேன் ஆயிஷாவே என்று சொல்ல, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னை மரணிக்க செய்துவிட்டு ஏனைய மனைவிகளோடு சந்தோஷமாக வாழ விரும்புகிறீர்களா என்று கேலியாக கூத்தாக. எப்ப இது? மரணத்தினுடைய தருவாயில். கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் மாச்சலோடு எங்கட மனைவிட்ட போயிட்டு சரி கால்வலி, சரி மேல்வலி என்று சொன்னா, அவவும் சொன்னதுக்கு எனக்கும் சரி மேல்வலி, எனக்கும் சரி காது வலி, கால்வலி என்று சொன்னா, நான் சொன்னபடியே திருப்பி எனக்கு விடுறாடுவோம். கண்ணியமானவர்கள், இப்படி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றமாக ஒரு கேலியாக மனைவியோடு நடந்தாங்க. இது தனியொரு பாடம். காலம் நேரமும் கடக்குகிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பினுடைய உஷ்ணமும் உடம்பினுடைய சூடும் அதிகரிக்கிறது. நோயினுடைய அந்த காலமும் நேரமும் அதிகரிக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கிறார்கள். இருந்து கொண்டே கடக்கும் பொழுது ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் ஒவ்வொரு நாள் கொடுத்திருந்தார்கள். கேட்டார்கள், ஐன அனகதன், ஐன அனகதன், நாளை நாள் நான் எங்கிருப்பேனோ, நாளை நாள் நான் எங்கிருப்பேனோ என்று கேட்க எல்லா மனைவிமார்களும் விளங்கி கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாவினுடைய வீட்டை விரும்புகிறார்கள் போல் இருக்கிறது. அனைத்து மனைவிமார்களும் அனுமதி கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளையில் நினைக்கிறேன் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களுடைய வீட்டில் இருந்திருக்கிறார்கள். எனவே இன்றைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது சொல்லி முடிச்ச உடனே எல்லாரும் அனுமதி கொடுத்தாங்க. அல்லாஹு அக்பர். அந்த வீட்டில் இருந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு எப்படி வந்தார்கள் தெரியுமா? ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் ஃபதீல் இப்னு அப்பாஸ் அல்லது ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா நினைக்கிறேன். இந்த ரெண்டு தோழர்களினுடைய தோள் புஜத்திலே முபாரக்கான எம்மையிலும் மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரு கைகளையும் போட்டவாறு எந்த நேரத்திலையும் தடங்காத இந்த இரு கால்கள் அந்த தாயிஃபினுடைய பயணத்தில் சிறுவர்கள் பெரியவர்கள் என்று மாறாமல் கல்லடிகளால் அடி கொடுத்து உடம்பில் இருந்து இரத்தங்கள் வேர்வை இரத்தமாக வடிந்து பாதனியும் காலும் பாதமும் இரத்தத்தோடு ஒன்று சேர்ந்த நிலைகளையும் தடகாத்திரமாக நடந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரு பாதமும் பூமியில் தேய ஆரம்பித்தது. தேய்ந்தவாறு கஷ்டத்தோடு இரு தோழர்களினுடைய ஒத்துழைப்போடு வீட்டுக்கு அழைத்து கொண்டு செல்லப்படுகிறார்கள். வீட்டிலே வைக்கப்படுகிறார்கள். காலமும் நேரமும் கடக்குகிறது. அன்பிற்குரியவர்களே, அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் வந்தேன், அனுமதி கேட்டேன், அனுமதி தரப்பட்டது, அறைக்குள் நுழைந்தேன். இன்னுயிரும் மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கண்டேன். நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் இன்னக துஅகு வஅகன் ஷதீதா. யா ரசூலல்லாஹ் மிச்சம் கஷ்டத்தோடு இருக்கிறீங்க போல விளங்குது யா ரசூலல்லாஹ். நான் கண்டேன் அவர்களுடைய அந்த முபாரக்கான அந்த முகத்தினுடைய அந்த நெத்தியில் ஒரு போர்வை போடப்பட்டிருந்தது, தண்ணீரால் நனைத்திருந்தது. அந்த தண்ணீரிலே அந்த போர்வைக்கு மேலால் உஷ்ணம் வெளியாகுவதை நான் கண்டேன். நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் மிக வேதனையாக கஷ்டத்தோடு இருக்கிறீர்கள் போன்று விளங்குகிறது யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள், இன்னி ஊஅகு, சொன்னார்கள், நிச்சயமாக நான் உங்களில் இரு மனிதர்கள் வேதனை செய்யப்படுவதை போன்று நோவினையை அடைகிறேன். கண்ணியமானவர்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நபி ஏன் சோதித்தால்? அல்லாஹ்வுக்கு முடியுமே ஒரு நிமிடத்தில், ஒரு செகண்டில், ஒரு வருத்தமும் இல்லாமல் லேசாக ரூஹை கைப்பற்ற முடியுமே. ஏன்? அந்த நபியை உம்மத்துக்கு படிப்பினை, உம்மத்துக்கு வழிகாட்டி அந்த நபிக்கே இருக்கிறது என்றால் நானும் நீங்களும் எம்மாத்திரம் இன்று எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம். அந்த இருளும் மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நிலைமையை அல்லாஹ் எவ்வாறு கொடுத்தான் என்றால் என்னுடைய உங்களுடைய சக்கராத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அன்பிற்குரியவர்களே, நாட்கள் கடக்குகிறது. நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்லுகிறேன். பிறை 7 புதன்கிழமை வந்தது. புதன்கிழமை நாளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்களோடு
என்னுடைய சஹாபாக்களோடு நான் பேச வேண்டும். எனவே எழும்பி இருக்க முடியல. என் மீது தண்ணீரை ஊற்றுங்கள். வரவழைக்கப்பட்டது. 7 கிணறுகளில் இருந்து 7 ஊற்றுக்களில் இருந்து தண்ணீர் வரவழைக்கப்பட்டு ஊற்றப்பட்டது. மேலிலே ஒரு சுகத்தை கண்டார்கள். மேலிலே ஒரு இலேசுத்தன்மையை கண்டார்கள். மிம்பரிலே ஏறி சஹாபாக்களை அழைத்தார்கள். யா அய்யுஹன்னாஸ், மக்களே மக்களே என்று சில மிக முக்கியமான விடயங்களை உபதேசித்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வை புகழ்ந்து மிக முக்கியமான விடயங்களை உம்மத்துக்கு உபதேசித்தார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொன்னார்கள். லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, நஸாராக்களுக்கும் யஹூதிகளுக்கும் அல்லாஹ்வினுடைய லஅனத், அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாவதாக. இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, காத்தலல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, நஸாராக்களையும் யஹூதிகளையும் அல்லாஹ் இல்லாமலாக்கட்டும், அழிக்கட்டும் சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜிதா. அவர்கள் செஞ்ச பயங்கரமான காரியம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் மரணித்ததற்கு பின்னால் அந்த ஸ்ரீதேவிகளினுடைய, அந்த நபிமார்களினுடைய அடக்க ஸ்தலங்களை, கபறுகளை வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள். எனவே அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாவதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள் லா தத்தஹிஸ் கபரி வஸனன் யுஅபத். என்னுடைய அடக்க ஸ்தலத்தை, என்னுடைய கபரை நான் மரணித்து விட்டால் அந்த கபரை வணங்கக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று மக்களுக்கு உபதேசித்தார்கள். நீண்ட உரை. லுஹரினுடைய நேரம் வந்தது. லுஹரினுடைய தொழுகையை நடாத்தினார்கள். அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹரினுடைய தொழுகையை முடித்துவிட்டு மிம்பரில் ஏறினார்கள். மிம்பரில் ஏறி நின்று பல முக்கியமான விடயங்களை உபதேசித்து விட்டு கேட்டார்கள், என்னுடைய தோழர்களே, இத்துணை வருடங்கள் நான் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன். இந்த வாழ்க்கையில் என்னுடைய பேச்சால், என்னுடைய செயலால் ஏதாவது நான் உங்களோடு நடந்திருக்கிறேனா? நான் யாருக்காவது ஏதாவது கடன் எடுத்திருக்கிறேனா? ஒருவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த தேவைக்காக வேண்டி 3 திர்ஹம்கள் எடுத்தீர்கள், ஃபதுலே அதை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அடுத்ததாகவும் சொன்னார்கள், நான் யாருக்காவது துன்புறுத்திருக்கிறேனா? நான் யாருக்காவது நோவினை செய்திருக்கிறேனா? இதோ நான் உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன். இதோ என்னுடைய உடம்பு இருக்கிறது, என்னுடைய உடைமை இருக்கிறது. நான் உங்களுக்கு ஏதாவது பேசியிருந்தால் என்னுடைய உடைமை இருக்கிறது, எனக்கு ஏசி பேசி விடுங்கள். நான் உங்களுக்கு ஏதாவது அடித்து நோகித்திருந்தால் என்னுடைய உடம்பு இருக்கிறது, இதோ நான் தந்து விட்டேன், அடித்துக் கொள்ளுங்கள். கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஹதரத் உக்காஷா நினைக்கிறேன் இந்த ரிவாயத்தில் எழும்பினார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு தடவை எனக்கு நீங்கள் அடித்து விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ். உக்காஷாவே, இதோ என்னுடைய மேனி, அடித்து விடு உக்காஷாவே. இப்படி அல்ல யா ரசூலல்லாஹ், என்னுடைய மேனியில், என்னுடைய உடம்பில் ஆடை இருக்கவில்லை. உக்காஷாவே, வாரும் ஆடையை நகர்த்தி அடித்து விடு உக்காஷாவே. ஏலா யா ரசூலல்லாஹ், கெட்டி அடைத்தார்கள். அந்த நுபுவத்தினுடைய முத்திரையை முத்தமிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்கு பின்னால் எனக்கும் உங்களுக்கும் சந்திக்க முடியுமோ தெரியாது யா ரசூலல்லாஹ். எனவேதான் கடைசி நிலைமையிலையும் கூட என்னுடைய இந்த முத்தம் உங்களுடைய உடம்போடு சேர வேண்டும் என்று விரும்பினேன் யா ரசூலல்லாஹ். அதற்காக வேண்டிதான் எப்படி செய்தேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அருமையானவர்களே, பல விடயங்களை சொல்ல அந்த நாளும் கடக்குகிறது. வியாழக்கிழமை பிறை 8 அல்லது பிறை 9 வியாழக்கிழமையினுடைய காலை வருகிறது. காலையை அடைகிறார்கள். அந்த நேரத்தில் அழைத்தார்கள், சஹாபாக்களே வாருங்கள்,
வாருங்கள், நான் உங்களுக்கு சில விடயங்களை எழுதி தருகிறேன். இன்றில் இருந்து கயாமத்து வரும் வரைக்கும் நடக்க இருக்குகின்ற மிக முக்கியமான விடயங்களை நான் எழுதி தருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏலா, உடம்புல தாக்கம் இல்ல, ஆனாலும் என்ற உம்மத்து ஒரு நாளும் வலித்தவரை விடக் கூடாது என்பதற்காக வேண்டி அழைத்தார்கள். வாருங்கள், ஒரு 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 இதை எடுத்துட்டு வாங்க, நான் சொல்லுகிறதை எழுதுங்க. சில சஹாபாக்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இயலாத நிலைமையில் இருக்கிறாங்க. குர்ஆன் எங்களுக்கு இருக்குது, குர்ஆன் முழுமையாக்கப்பட்டு விட்டது, எனவே எங்களுக்கு குர்ஆன் போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க தேவையில்லை. இன்னும் சில சஹாபாக்கள் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டுட்டாங்க, நாங்க போகணும், எழுதணும். கருத்து வேறுபாடு உண்டாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்களே, இந்த இடத்தை விட்டு வெளியேறி சென்று விடுங்கள். அந்த விடயம் மறைக்கப்பட்டு விட்டது. கிதாபில் எழுதுறாங்க, மிக முக்கியமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம். அந்த நிலையில் முஸ்லிம்கள் இருதரப்பாக கருத்து வேற்றுமை கொண்டதனால் அந்த விடயங்கள் மறைக்கப்பட்டு விட்டது. வியாழக்கிழமை மக்ரிபினுடைய நேரம் வருகிறது, அதான் சொல்லப்படுகிறது. மக்ரிபினுடைய தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிக்கிறார்கள். எப்படி? உடம்பில் வருத்தம், நேர நிக்க ஏலா, கஷ்டத்தோடு தொழுகை நடாத்தினார்கள். சுபஹானல்லாஹ். அந்த மக்ரிபினுடைய தொழுகையில் எதை ஓதினார்கள் தெரியுமா? வல் முர்சலாத்தி உர்ஃபா. உலமாக்கள் இடத்துல கேளுங்க, கிட்டத்தட்ட 1.25 சஃப் அல்லது 2 சஃப்க்கு கிட்டத்தட்ட அந்த சூராவை மக்ரிபினுடைய தொழுகையில் ஓதினார்கள், தொழுவித்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இமாம் கொஞ்சம் நீண்ட சூறாவை, அது தலையங்கம் இல்லை ஆனாலும் விளங்கணும், கொஞ்சம் நீண்ட சூரா, சுபஹுக்கு நீண்ட சூரா தான் ஓதணும், சுன்னா. ஓதினால் கால் கடுக்குது, ஏலாது. இன்னைக்கு அது தனி ஒரு தலையங்கம். வானம் தொழுகை என்பது இன்பம் வரணும். ஓத ஓத குர்ஆனினுடைய இன்பம் வாழ்க்கையில மனதில் உண்டாகணும். அந்த நேரத்தில் இறுதி நேரம் லேசாக ஓதலாம், தொழுகையை முடித்துக் கொள்ளலாம். அந்த நேரத்திலும் கூட தொழுவித்தது பெரிய சூறாவை ஓதிவிட்டுதான். அன்பிற்குரியவர்களே, அருமையானவர்களே, நேரமும் காலமும் செல்லுகிறது, வருத்தத்தினுடைய உஷ்ணமும் அதிகரிக்கிறது. இஷாவினுடைய நேரம் வந்தது, அதான் சொல்லப்பட்டது. இஷாவினுடைய தொழுகைக்காக வேண்டி சஹாபாக்கள் உயிரிலும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்தவர்களாக அறையை பார்க்கிறார்கள். நேரம் கடக்குகிறது. வளமையான நேரம் தாண்டி செல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள். மயக்கம் தெளிந்தது. முதல் கேள்வி, முதல் வார்த்தை மயக்கத்தில் இருந்து எழும்பிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸல்லன்னாஸ், மக்கள் தொழுதார்களா யா ரசூலல்லாஹ்? எப்படி தொழுவது? இவ்வளவு நாள் உங்களுக்கு பின்னால் நின்று ஆனந்தத்தோடு ஆசையோடு தொழுதோம், எப்படி தொழுவது யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள், என் மீது ஸப்பு அலைய மாஅன், தண்ணீரை ஊத்துங்க, என் மீது தண்ணீரை ஊத்துங்க, நான் என்னுடைய மக்களுக்கு தொழுவிக்க வேண்டும். தண்ணீர் ஊத்தப்பட்டது. எழும்பி நிற்க முயன்றார்கள். மயக்கத்தில் முபாரக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழ ஆரம்பித்தார்கள். மயக்கத்தில் இருந்து திரும்பவும் எழும்ப சொன்னார்கள். கேட்டார்கள், மக்கள் தொழுதார்களா? முதல் கேள்வி, இல்லை யா ரசூலல்லாஹ். ஊத்துங்கள், என் மீது தண்ணியை நான் தொழுவிக்க வேண்டும். 2, 3, 4, ஒரு ரிவாயத்தின்படி 5 விடுத்தம் தண்ணீர் ஊற்றப்பட்டது. மயக்கம் விழ, மயக்கத்தில் எழும்ப திரும்பி கடைசியாக கேட்டார்கள், மக்கள் தொழுதார்களா? இல்லை யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள், ஹஜ்ரத் அபூ பக்கருக்கு சொல்லுங்கள், மக்களுக்காக வேண்டி தொழுவிக்கும்படி.
அன்னை ஆயிஷா வந்தார்கள், யா ரசூலல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தந்தை மிக லேசானவர், சாஃப்டானவர், அவருக்கு தொழுவிக்க, மக்களுக்கு தொழுவிக்க சிரமமாக இருக்கும், தொழுகையில் ஆழ்ந்திடுவாரு, எனவே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுவோமே. சொன்னார்கள், இல்ல ஹஜ்ரத் அபூபக்கருக்கு சொல்லுங்க. அந்த ரிவாயத்தில் வருகிறது, 2-3 விடுத்தம் மாறி 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 சொல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கெடுத்த அந்த பெண்களை போன்று ஆகிவிட வேண்டாம், அல்லாஹ்வும் ரசூலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிப்பதை தவிர அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பவில்லை என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தொழ ஆரம்பித்தார்கள். அந்த வியாழக்கிழமையில் இருந்து 17 தொழுகையினுடைய நேரங்களை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவித்தார்கள். அன்பிற்குரியவர்களே, நாள் கடக்குகிறது. வெள்ளிக்கிழமை காலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து சில மிக முக்கியமான விடயங்களை சொன்னார்கள். நீண்ட நேரம் செல்லும், எனவே சுருக்கமாக சொல்லுகிறேன். சொன்னார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா, என்னுடைய மக்களே, தொழுகையை பேணுதலாக தொழுங்கள். வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கின உங்களுடைய மனைவிமார்கள் அடிமைகளுடைய விடயத்தில் மிக பேணுதலாக பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அருமையான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அந்த நாளையில் சொன்ன மிக முக்கியமான விடயங்களில் ஒன்று, லா யமூதன்ன அஹதுக்கும், உங்களில் யாரும் மரணிக்க வேண்டாம், இல்லா வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்தவர்களாகவே தவிர உங்களில் யாரும் மரணித்து விட வேண்டாம் என்று உபதேசித்தார்கள். சனிக்கிழமை நாள் வந்தது, மரணிப்பதற்கு 2 நாட்கள். சனிக்கிழமை நாள் வந்தது. சனிக்கிழமை நாளையில் இன்னும் மிக முக்கியமான விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கு உபதேசித்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொருட்களையும் முஸ்லிம்களுக்கு சதகா செய்து விட்டார்கள். அவர்களுடைய வீட்டில் 7 அல்லது 8 தீனார்கள் இருந்ததாம். அந்த 8 அல்லது 7 தீனார்களையும் சதகாவாக கொடுத்து விட்டார்கள். இருந்த ஆயுதங்களை அன்பளிப்பாக கொடுத்து விட்டார்கள். அந்த நாள் இரவு நேரத்தை கழிப்பதற்கு, அந்த ஒளியை விடுவதற்கு எண்ணெய் இல்லாத நிலைமையில் அந்த இறுதி நாள் இருந்தது என்பது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ரிவாயத் தெரிவிக்கிறது. அன்பிற்குரியவர்களே, கடைசி நாள் திங்கட்கிழமை ஃபஜ்ரினுடைய தொழுகை, சனிக்கிழமை பொழுது லுஹரினுடைய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்க முடியாது. அறையை திறந்து பார்த்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களினுடைய நிலைமையும் மாறியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறையை திறந்து பார்த்து விட்டார்கள். தொலை வர போறாங்களோ தெரியாது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் பின்னுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு வந்து தொழுவித்தாங்க, உட்கார்ந்து தொழுவித்தாங்க. அவர்களுடைய தொழுகையை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முகப்பிராக இருந்து பின்னில் இருந்து எடுத்து கொடுத்தார்கள். இது சனிக்கிழமை நடந்த விடயம். இப்ப திங்கட்கிழமை காலை கடைசி நாள் பிறை 12 ஃபஜ்ரினுடைய நேரம் வந்தது. ஃபஜ்ரினுடைய நேரம் அறைக்குள் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறையை திறக்கிறார்கள். திறக்கும் பொழுது சஹாபாக்கள் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இமாமத்தில் தக்பீர் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த காட்சியை அறையை திறந்து பார்க்க தக்பீர் கெட்டு விட்டார்கள். கெட்டுவிட்டு தொழுகையில் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறையை திறக்க இதை கண்ட
கண்ட சஹாபாக்கள் வரிசையில் இருந்து இலேசாக திரும்ப ஆரம்பித்தாங்க. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோய் இலேசாகி விட்டதோ தெரியாது, அவர்கள் வரப்போகிறார்களோ தெரியாது என்ற ஆனந்தத்தோடு சஹாபாக்கள் திரும்ப ஆரம்பித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸஃப்பை பார்த்துவிட்டு அப்படியே நில்லுங்கள் என்று ஒரு அழைப்பை, ஒரு சைக்கிணையை செய்வதை போன்று செய்துவிட்டு அந்த சஹாபாக்களை அந்த ஸஃப்பில் இருந்த அந்த நிலைமையை பார்த்துவிட்டு புன்முறுவல் கொடுத்தார்கள். நான் உயிரோடு இருக்கும் இந்த கொஞ்சம் நேரத்திலும் கூட என்னுடைய சஹாபாக்கள் ஒரு இமாமத்துக்கு கீழால் இருக்கிற நிலைமையில நான் விட்டு செல்ல போகிறேன் என்ற அந்த ஆனந்தத்தை பார்த்து முகத்தில் புன்முறுவல் பூர்த்தவர்களாக அறையை மூடினார்கள், அறையை திரையிட்டார்கள். அதுதான் சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக பார்த்த பார்வை. திங்கட்கிழமை பிறை 12 ஃபஜ்ரினுடைய தொழுகை கடக்குகிறது. வஹாபினுடைய நேரம் முற்பகல் வருகிறது. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அழைப்பு சொல்லப்படுகிறது. வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பழக்கம் இருந்தது. ஈரக்குழந்தை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் சரி விருப்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்களுடைய பழக்கம் இருந்தது. மகளை கண்டால் எழும்பி அந்த மகளை வரவழைப்பது ஒரு பழக்கமாக இருந்தது. இந்த நோயில் எழும்ப முடியாது, உடம்புல துடகாத்திரம் இல்ல, அந்த முபாரக்கான மேனி அந்த துடகாத்திரத்தை இழந்து விட்டது. எழும்ப முயல்றாங்க, எழும்ப முடியல, அப்படியே சாய்ந்து விட்டார்கள். இந்த நிலைமையை பார்த்துவிட்டு அறைக்குள் நுழைந்த அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழ ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய கண்களில் இருந்து அந்த கண்ணீரை கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் துளிகள் விழ ஆரம்பிக்குது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த நிலைமையை பார்த்து சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் சொல்ல ஆரம்பித்தார்கள், வயா கர்ப அபா, என்னுடைய தந்தைக்கு வந்த கஷ்டமே, இப்படி என்னுடைய தந்தை கஷ்டப்படுகிறார் என்று சொல்ல அழைத்தார்கள். ஃபாத்திமாவை ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமாவே, லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம், இன்றைய நாளைக்கு பின்னால் உங்களுடைய தந்தைக்கு லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம், இன்றைய நாளைக்கு பின்னால உங்களுடைய தந்தைக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஃபாத்திமா என்று சொல்லிவிட்டு கிட்டே அழைத்து ரகசியமாக 2 விடயங்களை சொன்னார்கள். முதலாவது விடயத்தை சொல்ல அழுது விட்டார்கள், 2வது விடயத்தை சொல்ல சிரித்தார்கள். பின்னால் ஒரு நேரத்தில் கேட்டார்கள், என்ன விடயம்? முதலாவதாக சொன்னார்கள், இதே நோயில் நான் மரணித்து விடுவேன் ஃபாத்திமாவே என்று சொல்ல நான் அழுது விட்டேன். 2வதாக அழைத்து என்னுடைய காதில் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை சுவர்க்கத்தில் முஃமின்களுக்கு தலைவியாக, முஃமின்களான பெண்களுக்கு தலைவியாக நீர் இருப்பீர். ஒரு ரிவாயத்தின் கருத்துப்படிக்கு சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, எனக்கு பின்னால் என்னுடைய குடும்பத்தில் வந்து சேருபவர் நீர்தான் என்று சொல்ல, நீர்தான் மரணிப்பீர் என்று சொல்ல நான் சிரித்து விட்டேன். என்ன ஆச்சரியம்! மரணத்தை முன்கூட்டி சொல்ல சிரிக்கிறார்கள். மரணத்தினுடைய அறிகுறிகள் தெரிய சிரிக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த உலகத்தினுடைய நாயகன் இவ்வளவு நாள் நான் பார்த்த இந்த முபாரக்கான மூஞ்சை, முபாரக்கான இந்த முகத்தை இதற்கு பின்னால் நான் பார்க்க முடியாமல் சென்று விடுவே, நான் எப்படி உயிர் வாழ்வது என்ற அந்த கவலையோடு இந்த சொன்ன வார்த்தை ஆனந்தமாக இருந்தது. அன்பிற்குரியவர்களே, ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரண தருவாய், அந்த தருவாயிலே சிரிக்கிறார்கள். அவர்கள் சூழ இருப்பவர்கள் அழுகிறார்கள்.
கேட்டார்கள் பிலாலை நோக்கி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மரண தருவாயில் இருந்து சிரிக்கிறீங்களே, காரணம் என்ன? சொன்னார்கள், லகீது கதன் முஹம்மதன் வ ஸஹ்பா, நாளை மறுநாள் நான் மரணித்ததற்கு பின்னால் என்னுடைய தோழர், என்னுடைய உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் காண போகிறேன், அவர்களுடைய தோழர்களை காண போகிறேன். இதை விட சந்தோஷம் என்ன இருக்கிறது? இந்த வாழ்க்கையா? இது போலியானது என்று மரண தருவாயில் சிரித்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரம் கடக்குகிறது. கடைசி பொழுது, வருத்தத்தினுடைய உச்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கையில் இருக்கிறார்கள். ஒரு ரிவாயத் இருக்கிறது, கருத்து வேறுபாடான ரிவாயத். அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். வந்துவிட்டு ஒரு அறையை திறந்து அறைக்குள்ளால் நுழைந்து திரும்பவும் அறைக்கு வெளியால் வந்து பார்க்கிறார்கள். அறைக்குள் நுழைகிறார்கள், பார்க்கிறார்கள், வருகிறார்கள், திரும்பவும் நுழைகிறார்கள். இதை பார்த்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஃபியாவே போதும் போதும், நிறுத்திவிடு சஃபியாவே. வஹி வந்தது. என்ன நடந்தது? அறைக்குள் நான் நுழைந்தார்கள், சுஜூதில் விழுந்தார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த நிலைமையை பார்க்க எனக்கு முடியாது யா அல்லாஹ், எனக்கு தாங்க முடியதில்லை யா அல்லாஹ். இவர்கள் படுகின்ற மொத்த வேதனையும் துன்பத்தையும் எனக்கு தாயா அல்லாஹ். என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லேசாக்கி விடு என்று சொல்லிவிட்டு அறையை திறப்பார்கள், பார்ப்பார்கள். இல்லையா, திரும்பி அறைக்குள் நுழைந்து சுஜூதில் விழுவார்கள். சொன்னார்கள், போதும் சஃபியா, நிறுத்திவிடு, எனக்கு வஹி வந்து விட்டது. அன்பிற்குரியவர்களே, நேரம் கடக்க கடைசி தருவாய், இந்த உலகத்தில் இருக்குகின்ற கடைசி தருவாய் நெருங்குகிறது. அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த கடைசி நேரம் வருகிறது. நான் என்னுடைய அந்த ட்ரெயினில், என்னுடைய அந்த நாளில், என்னுடைய வீட்டில், என்னுடைய கழுத்துக்கும் என்னுடைய நெஞ்சுக்கும் மத்தியில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்திருந்தார்கள். என்னுடைய சகோதரர் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறையை திறந்து வர அவருடைய சாக்கில் ஒரு மிஸ்வாக் குச்சி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை மிஸ்வாக்கின் பக்கம் சென்றது. எங்கே இருக்கிறது சுன்னா? எங்கே இருக்கிறது? கடைசி நிலைமை, எழும்ப முடியவில்லை. கை, கால், உடம்பு அந்த செயல்களை இழந்து விட்ட நிலைமையாக இருக்குகின்ற அந்த நிலைமையிலும் கூட பார்வை மிஸ்வாக்கின் பக்கம். கேட்டார்கள் அன்னை அவர்கள், மிஸ்வாக்கை எடுத்து தரவா? சைக்கினை செய்ய எடுத்து மென்று இலேசாக்கி மிஸ்வாக் செய்து விட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி தருவாய், கடைசி நிலைமை. ஒரு ரிவாயத் வருகிறது, கருத்து வேறுபாடான ரிவாயத்தாக இருந்தாலும் படிப்பினைக்காக வேண்டி சொல்லுகிறேன். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிறார்கள், சலாம் சொல்லு அனுமதி கேட்கிறார்கள். அனுமதி கொடுக்கப்பட்டது. அறைக்குள் வந்தார்கள். யாரிடமும் அனுமதி கேட்காத ஒரு மலக்கு தான் மலக்குல் மௌத். யாருக்கும் அனுமதி இல்லை, அனுமதி கேட்கப்படுறதில்லை. அவர்தான் நல்லவர்களாக இருந்தாலும் சலாம் சொல்லி கொண்டு வருவாரு, அவருக்கு பதில் சொல்லணும் என்ற அவசியம் இல்லை. அன்பிற்குரியவர்களே, சொல்லியோ சொல்லலையோ வந்து அவருடைய வேலையை முடிச்சுட்டு போவாரு. அனுமதி கேட்கப்படுகிறது, அனுமதி கொடுக்கப்படுகிறது. சொன்னார்கள், உயிரை முபாரக்கான அந்த ரூஹை நான் கைப்பற்ற வந்திருக்கிறேன். கடைசி தருவாயில் கேட்ட கேள்வி, அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், என்னுடைய உம்மத்தினுடைய நிலைமை என்ன?
மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் செல்ல, யா அல்லாஹ் நான் உயிரை எடுக்க கேட்கிறேன். ஹஜ்ரத் ஹபீப் கேட்டார், என்னுடைய உம்மத்தினுடைய நிலைமை என்ன சொல்லுங்கள், அறிவிப்பு செய்யுங்கள். உங்களுடைய ஷஃபாஅத்தின் காரணமாக உம்மத்தில் அதிகமானவர்களை நான் மன்னித்து விட்டேன். சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் மன்னித்து விட்டான், இதோ என்னுடைய உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள். கைகள் உயர்த்தப்படுகிறது. மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன். யா அல்லாஹ் நீர் யார் யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்ட நல்லவர்கள், சாலிஹூன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்களோடு என்னை சேர்த்து விடு. அல்லாஹும்ம ஃபிர்லி. முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி கையை உயர்த்தி அல்லாஹும்ம ஃபிர்லி என்ற பாவத்தை மன்னி ரஹ்மானே, வர்ஹம்னி எனக்கு நீ ரஹ்மத்து புரிந்திரு ரஹ்மானே. அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் அஅலா. உயர்ந்த தோழமை, உயர்ந்த தோழமை, உயர்ந்த தோழமை என்று 3 விடுத்தம் சொல்ல முபாரக்கான அந்த ரூஹ், முபாரக்கான அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான உடம்பில் இருந்து ரூஹ் கலட்டப்படுகிறது. உயர்த்தப்பட்ட கைகள், உயர்த்தப்பட்ட முபாரக்கான கைகள் கீழே விழ ஆரம்பிக்குது. பார்வை, உயர்ந்த பார்வை தாழ ஆரம்பிக்குது. அன்பிற்குரியவர்களே, அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். காற்று தீயை போன்று இந்த விடயம் பரவுகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறைக்கு வந்தார்கள், அறையை திறந்தார்கள். யா ரசூலல்லாஹ் நீண்ட மயக்கத்தில் இருக்குகிறீர்கள் போன்று விளங்குகிறது. யா ரசூலல்லாஹ் நீண்ட மயக்கத்தில் இருக்குகிறீர்கள் போன்று விளங்குது. ஓய்வெடுங்க யா ரசூலல்லாஹ், ஓய்வெடுங்க. நீங்க திரும்பி வந்து, நாங்க திரும்பி வந்து மார்க்கத்தை எழுப்புவோம் என்று சொல்லிவிட்டு அறைக்கு வெளியில் செல்கிறார்கள். முகீரா ரலியல்லாஹு அன்ஹு அறையை திறந்து வெளியில் வந்து, உமரே உமரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள் உமரே என்று சொல்ல, முகீராவே நீ ஃபித்னாவை உண்டாக்கி விடாதே, ஃபித்னாவை உண்டாக்கி விடாதே. எப்படி மூசா இப்னு இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனாவின் பக்கம் அல்லாஹ்வின் அழைப்பை நாடி சென்றார்களோ, இதே போன்று என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் வருவார்கள், நிச்சயம் வருவார்கள். யார் யாரெல்லாம் என் உயிருளும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்களோ, அவர்களுடைய கையையும் காலையும் நான் வெட்டுவேன் என்று சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தின் கருத்துப்படிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர்களுடைய கையையும் காலையும் வெட்டுவார்கள் என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்களினுடைய நிலைமை கேள்விப்பட்டவனே சில சஹாபாக்கள் அதிர்ச்சி. இப்னுல் முஸய்யிப் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் கேள்விப்பட்டவுடன் என்னுடைய கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. நான் அப்படியே உட்கார்ந்து விட்டேன். என்னுடைய 2 கால்களையும் அந்த காலினுடைய உணர்வு இல்லாமல் ஆகிவிட்டது. சில சஹாபாக்கள் திடுக்கத்தோடு இருந்தார்கள். சிலர்கள் என்ன நடந்தது என்று தெரியாததை போன்று உயர்ந்தவர்களாக, பார்வையை உயர்த்தியவர்களாக இருந்தார்கள். ஏன் இருக்காமல் இருப்பார்கள்? ஏன் இருக்காமல் இருப்பார்கள்? எப்படி தாங்குவார்கள்? எப்படி தாங்குவார்கள் இந்த அதிர்ச்சியை? அல்லாஹ் நாடினதுதான், அல்லாஹ் நினைத்ததுதான். அந்த நிலைமை உண்டாகத்தான் வேண்டும். சஹாபாக்கள் எப்படி தாங்குவார்கள்? எப்படிப்பட்டவர்கள் அவர்கள்? எப்படிப்பட்டவர்கள் அவர்கள்? வுது செய்து விட்டால் அந்த வுதுவினுடைய தண்ணீரை கீழே சிந்த விட மாட்டார்கள். ஒருவனுடைய கையில் தான் வந்து விடும். உமிர்ந்து நிற்றால் அந்த உமிழ் நீர் கூட ஒரு சஹாபியினுடைய கையில் வந்து விடும். இப்படி உயிராக, இப்படி நேசமாக, பாசமாக இருந்தவர்கள் எப்படி தாங்குவார்கள்?
எப்படி தாங்குவார்கள்? வீட்டிலே மனைவியோடு குழந்தையோடு இருப்பவர்கள் இரவில் வருவார்கள், யா ரசூலல்லாஹ், மனைவியோடு இருந்தேன், குடும்பத்தோடு இருந்தேன், உங்களுடைய ஞாபகம் வந்தது யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முபாரக்கான இந்த முகத்தை பார்த்தாதான் எனக்கு அடுத்த விழும் என்று சொன்னவர்கள் எப்படி தாங்குவார்கள்? கண்ணியமானவர்களே, அன்பிற்குரியவர்களே, உஹதினுடைய போர், உஹதிலே ஒரு வதந்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள் என்று. அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி வந்தார்கள். அந்த பெண்மணி வருந்த பொழுது முதலாவது கேள்வி, மா ஃபஅல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன நடந்துச்சு? அவள் செல்லுகிறாள், முன்னோக்கி செல்ல செல்ல அறிவிப்பு செய்யப்படுகிறது, உன்னுடைய கணவன் இந்த உஹதிலே மரணமாகிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்கு என்ன நடந்துச்சு? முன்னேறி செல்ல, உன்னுடைய கணவன், உன்னுடைய தந்தை மரணித்து விட்டார். இல்லை இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன நடந்தது? முன்னேறி செல்ல, உன்னுடைய சகோதரரும் இதே உஹதில் மரணமாகி விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். இல்லை இல்லை, என்னுடைய உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை என்ன? நேராக காண்கிறார்கள், ஆரோக்கியமாக இருப்பதை காண்கிறார்கள், சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியமாக இல்ல, நான் கண்ணால் காண வேண்டும். காட்டப்படுகிறது. கண்ட உடனே சொன்ன வார்த்தை, குல்லு முஸீபத்தின் பஅதக ஜலலுன் யா ரசூலல்லாஹ், இந்த எல்லா பிரச்சனையும், எல்லா இழப்பும் உங்களை கண்டதற்கு பின்னால் அது பிரச்சனையே இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன அந்த பெண்மணிகள், அந்த வார்த்தை மதிப்பினுடைய அந்த சஹாபாக்கள் எப்படி தாங்குவார்கள் இந்த விடயத்தை? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிருதுவான குணமுடையவர், அந்த நேரத்தில் அங்கு இருக்கவில்லை, சுன்இல் இருந்தார்கள். விடயம் செல்லுகிறது. மதீனாவை நோக்கி வருகை தருகிறார்கள். அறையை திறக்குகிறார்கள். அறையை திறக்கும் பொழுது எம்முயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான அந்த உடம்பு போர்வையால், ஹிபர் என்ற அந்த போர்வையால் போர்த்தப்பட்டிருந்தது. போர்வையை அகற்றி முபாரக்கான அந்த முகத்தை திறந்து நெற்றியில் முத்தமிட்டு சொன்னார்கள், யா ஹபீபல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உலகத்தில் வாழும் பொழுதும் மணந்தீர்கள், மரணத்திற்கு பின்னும் மறக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அறையை திறந்து வெளியில் வருகிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கூட்டத்தோடு கலந்துரையாடல் செய்து கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்கள், உமரே அமரும் மறுத்தார்கள். சென்றார்கள் மிம்பரில் ஏறி நின்று மக்களே வாருங்கள் என்று அழைத்தார்கள். மக்கள் எல்லோரும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள், ஏறி விற்று அல்லாஹ்வை புகழ்ந்து சொன்னார்கள், ஆரம்பித்தார்கள், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், மன் கான யஅபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். யாரெல்லாம் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அறிந்து கொள்ளுங்கள், அந்த உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள். வமன் கான யஅபுதுல்லாஹ், யார் இந்த வாழ்க்கையில் படைத்த ரஹ்மானை வணங்கினீர்களோ அடிபணிந்தீர்களோ அறிந்து கொள்ளுங்கள், ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அவன் மரணிக்காதவன், நித்திய ஜீவன், அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு குர்ஆனினுடைய வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலே தவிர வேறு கிடையாது. கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், இவருக்கு முன்னாலும் நபிமார்கள் வந்தார்கள், அவர்களுக்கும் மரணம் வந்தது, அவர்களும் மரணித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணிப்பார்கள், அவர்களும் மரணித்தால்
நீங்கள் புறமுதுகு காட்டி ஓடுவீர்களா என்று குர்ஆனினுடைய ஆயத்தை ஓதி காண்பிக்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில் இருந்த வாள் கீழே விழுந்தது. அமர்ந்து கொண்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் மக்களை பார்த்தேன், பீடிக்கப்பட்டவர்களாக திடுக்கத்தில் இருந்தார்கள். இப்படி ஒரு ஆயத் குர்ஆனில் இறங்கி இருக்கிறதா என்பதை கூட அறியாதவர்களை போன்று திடுக்கத்தில் இருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அருமையானவர்களே, அப்படியே வரலாறு செல்லுகிறது. ஒரு கூட்டம் வளமைக்கு மாற்றமாக ஜகாத்தை மறுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால் ஒரு கூட்டம் மதம் மாறிவிட்டார்கள். ஜகாத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம். சம்பவம் தொடர்ந்து கொண்டே செல்லுகிறது. அன்பிற்குரியவர்களை, முதலாவதாக சொன்னாங்க ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய உயிர் இருக்கும் வரும் வரைக்கும் நான் அல்லாஹ்வினுடைய தீனில் ஒரு அணுமலமாவது குறைவை உண்டாக்குவதற்கு விடமாட்டேன். ஒட்டகத்தினுடைய கயிறுக்கு ஜக்காத்தினுடைய அளவிருந்தால் அதற்கு ஜக்காத்து கொடுக்கல என்றால் நான் யுத்தம் செய்வதற்கு தயாராகுவேன் என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன சொல்ல வருகிறோம்? சம்பவங்கள் தொடர்ந்து செல்லுகிறது. சுருக்கமான நேரம் என்பதனால் படிப்பினை என்ன? இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவு மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்றோ நாளையோ நாளண்டையோ எப்படியோ அடுத்த நிமிடமோ நானும் நீங்களும் தான் அந்த மண்ணறையின் பக்கம், அந்த இருளின் பக்கம், தனிமையின் வீட்டின் பக்கம் செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னால், அந்த சகராத்தினுடைய வேதனைக்கு முன்னால் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும், பாவங்களை விட்டு தூர விலக வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். தௌபாவுடன் வாழ்ந்து அல்லாஹ்வினுடைய அருளையும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் அடையக்கூடிய நல்லவர்களுடைய பட்டியலில் எல்லா வல்ல நாயன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எம் அனைவரையும் உண்டாக்கி அருள்வானாக. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال، حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لهم يا أرحم الراحمين. اللهم اغفر لنا يا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا الله ربي رحمانه கண்ணியமானவனே, சங்கையானவனே, மகத்தானவனே, பிறப்பையாளனே, யா அல்லாஹ் இரக்கமானவனே, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்திட ரஹ்மானே, இரக்கமானவன் யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ கண்ணியமானவன் யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்க பாவிகள் யா அல்லாஹ், பாவக்கரங்களை உயர்த்திருக்கிறோம் யா அல்லாஹ், கையேந்துவதற்கும் தகுதியற்றவர்கள் யா அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் யா அல்லாஹ் பாவம் செய்பவர்கள் யா அல்லாஹ், இந்த கரங்கள் பாவக்கரங்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் சுத்தப்படுத்திடு யா அல்லாஹ், தட்டி விடாதே யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த பாவக்கரங்களை தட்டிடாதே யா அல்லாஹ், எங்களுக்கு வேற யாரிடத்திலையும் கேட்கல யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம் ரஹ்மானே, உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் யா அல்லாஹ், கல்லையும் மண்ணையும் வணங்கல்ல யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம் யா அல்லாஹ், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் ரஹ்மானே, நீ தருவாய் என்று உறுதி இருக்கிறது ரஹ்மானே, யா அல்லாஹ் நீ தந்தே தீருவாய் யா அல்லாஹ், அப்படி
அப்படிப்பட்டவன் ரஹ்மானே, இரக்கமானவன் ரஹ்மானே, மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ், பாவங்களை மன்னித்து மறைக்க கூடியவன் ரஹ்மானே. யா அல்லாஹ், பாவங்களை மனம் வருந்தி யா அல்லாஹ் செய்த உடனே யா அல்லாஹ் மனதால வருந்தி யா அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பு கேட்டால், உள்ளத்தால தௌபா செய்தால் யா அல்லாஹ் அந்த பாவத்தினுடைய இடத்தை கூட நீ மறைக்க கூடியவன் யா அல்லாஹ். அவ்வளவு இரக்கமானவன் யா அல்லாஹ். எழுதின அந்த மலக்குகளினுடைய ஏட்டில் இருந்து அழிக்கக்கூடியவன் யா அல்லாஹ். அவ்வளவு யா அல்லாஹ் இரக்கமானவன் யா அல்லாஹ். உன் அண்ட விலங்கல்ல யா அல்லாஹ், எங்களுக்கு தந்த பாக்கியத்தை விலங்கல்ல யா அல்லாஹ். மறந்து வாழ்றோம் யா அல்லாஹ், மறைந்து வாழ்றோம் யா அல்லாஹ். எந்த மறைவும் இல்லை யா அல்லாஹ். மக்களிடத்துல மறையலாம் யா அல்லாஹ், தாயிடத்துல மறையலாம் யா அல்லாஹ், தந்தையிடத்துல இருந்து மறையலாம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அன்பாக பண்பாக இருக்கிற மனைவி யா அல்லாஹ் பிள்ளைகளிடத்துல இருந்து மறையலாம் யா அல்லாஹ். படைத்து யா அல்லாஹ் பரிபாலிக்குகின்ற ஒவ்வொரு நிமிடமும் பார்க்குகின்ற யா அல்லாஹ் உன்னிடத்திலே இருந்து மறைக்க முடியாது யா அல்லாஹ், மறைய முடியாது யா அல்லாஹ். உள்ளத்தில் யா அல்லாஹ் ஊசலாடக்கூடியவைகளையும் அறிந்த ரஹ்மான் யா அல்லாஹ். எங்களை மன்னித்திரு ரஹ்மானே, எங்களை கைவிட்டு விடாதே யா அல்லாஹ், எங்களுடைய பாதையை திசை திருப்பி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் கண்ணியமான இந்த மாதத்தில் யா அல்லாஹ் பல தியாகங்களோடு யா அல்லாஹ் பசியோடு யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருள்ள மேலானவர்கள் யா ரசூலல்லாஹ் அந்த நபியினுடைய வரலாறை தியாகத்தோடு கேட்டோம் யா அல்லாஹ். கேட்பது நோக்கமல்ல யா அல்லாஹ், வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் யா அல்லாஹ். சுன்னத்தை யா அல்லாஹ் மதிப்போடு ஆசையோடு யா அல்லாஹ் வாழ்க்கையில் கொண்டு வருவதுதான் படிப்பினை ரஹ்மானே. யா அல்லாஹ் ஒவ்வொரு சுன்னத்தையும் மதித்து ஆனந்தத்தோடு அந்த வாழ்க்கையை யா அல்லாஹ் பின்பற்றி வாழ யா அல்லாஹ் தௌஃபீக் செய்து விடுவாயாக, உணர்வுகளை உண்டாக்கி விடுவாயாக, பாவத்தை விட்டு தூரமாக்கி விடுவாயாக, தௌபாவினுடைய வாசலை திறந்து தந்து விடுவாயாக. கண்ணியமான சந்தையான தாய் தந்தையர்களுடைய நிலைமைகளை சிராக்கிட ரஹ்மானே. அந்த ஸ்ரீதேவிகளினுடைய யா அல்லாஹ் அந்தஸ்துகளை பேணி யா அல்லாஹ் அவர்களோடு பேச்சிலையும் தான் உணர்வுகளையும் தான் செயல்களையும் யா அல்லாஹ் மதித்து நடக்கக்கூடிய ஸ்ரீதேவிகளாக எம்மை மாற்றிட ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுடைய உரிமைகளை மீறி அவர்களுடைய பதுவாவை பெற்று யா அல்லாஹ் ஷகீகளாக மூதேவிகளாக மாறுகின்ற சந்ததிகளை விட்டும் பரம்பரையை விட்டும் மனிதர்களை விட்டும் எம் அனைவரையும் நீ பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த ஸ்ரீதேவிகளில் யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ, சிறு வயதில் எங்களை அழகாக பார்த்தார்கள் யா அல்லாஹ், தேவைகளை பூர்த்தி செய்தார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த மண்ணறையில் யா அல்லாஹ் தனிமையினுடைய வீட்டில் வாழ்கிறார்கள் ரஹ்மானே. அந்த ஸ்ரீதேவிகளுடைய அந்த ஆலமுல் பர்ஸஹினுடைய வாழ்க்கையை யா அல்லாஹ் பொன்னரையாக நீ மாற்றி கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் வெளிச்சமுள்ளதாக மாற்றி கொடுத்திட ரஹ்மானே. சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள், சுவர்க்கத்தினுடைய நறுமணங்கள், சுவர்க்கத்தினுடைய காட்சிகளை நுகர்ந்தவர்களாக பார்த்தவர்களாக அனுபவித்தவர்களாக அந்த ஆலமுல் பர்ஸஹினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய கடைசி முடிவை யா அல்லாஹ் நல்ல முடிவாக ஆக்கிடு ரஹ்மானே. பயங்கரமான யா அல்லாஹ் பயங்கரமான யா அல்லாஹ் கேள்விப்படுறதுக்கு பயங்கரமான யா அல்லாஹ் அந்த நிலைமைகள் எங்களுடைய ரூஹை எடுத்துடாத ரஹ்மானே. சிரித்தவர்களாக, சுவர்க்கத்தை பார்த்தவர்களாக, மலக்குமார்களுடைய சங்கிலி கோர்வைகளாக இறங்கிய நிலைமையில், சுபசோபனம் சொன்ன நிலைமையில், சுவர்க்கத்தினுடைய கதவுகள் திறந்த நிலைமையில், சுவர்க்கத்தினுடைய காட்சிகளை பார்த்த நிலைமையில், சுவர்க்கத்தினுடைய நறுமணங்களை நுகர்ந்த நிலைமையில் எங்களுடைய ரூஹை யா அல்லாஹ் கைப்பற்றிட ரஹ்மானே. லேசாக கைப்பற்றிட ரஹ்மானே. கஷ்டத்தை தந்தடாத ரஹ்மானே. தாங்குற உடம்பில்லை யா அல்லாஹ், மிச்சம் மென்மையானது யா அல்லாஹ், மிச்சம் சாஃப்டானது யா அல்லாஹ், இந்த உடம்பால தாங்க ஏலா ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களைய பொருந்திக்கோ யா அல்லாஹ், எங்களுடைய அமல்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ், இந்த ஊரை பொருந்திக்கோ யா அல்லாஹ், இந்த ஊரினுடைய நிர்வாகத்தை பொருந்திக்கோ யா அல்லாஹ், இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆண்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ், பெண்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ், சிறியவர்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ், பெரியவர்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் உருவாகக்கூடிய சந்ததிகளை பொருந்திக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த துஆ உன்னுடைய தனிப்பட்ட கிருபை ரஹ்மத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்வாயாக.
எந்தெந்த ஹலாலான ஹாஜாத்துகள் உள்ளத்திலே இருக்கிறதோ அத்துணை ஹலாலான ஹாஜாத்துகளையும் நிறைவேற்றி தந்து விடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த நாளை பொருந்திக் கொள்வாயாக. இந்த மாதத்திலே யா அல்லாஹ் நடைபெற்ற நலவான விடயங்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக. அதிகமாக ஸலவாத்தை சொல்லி யா அல்லாஹ் அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிபூரணமான அன்பை யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்கள்ல யா அல்லாஹ் புகுத்தி செய்து விடுவாயாக. இந்த துஆவை என்னுடைய தனிப்பட்ட கிருபையின் ரஹ்மத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.